அடிக்கடி கோபப்படுபவன் தன் அறிவை இழக்கிறான். ஆனால் சரியான காரணத்திற்காக கோபப்படுபவன் வரலாற்றை படைக்கிறான். இவரை அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டார், இவருக்கு யாரும் இல்லை என்று தெரிந்த ஒருவரிடம் நாம் மிக அதிகமாக கோபம் கொள்வோம். ஆனால் பெரிய தவறைச் செய்த ஒருவரிடம் அவர் பெரிய ஆளுமையாக இருந்தால் நாம் அதை என்ன என்று கூட கேட்க மாட்டோம். உதாரணமாக, ஒரு நாட்டின் தலைவன் எடுக்கும் முடிவில்தான் அந்த நாட்டின் சமுதாய பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் கோபப்பட வேண்டியது அந்த தலைவனிடம்தான். அப்படி அவரிடம் நாம் கோபப்பட்டால் அவருக்கு கீழ் 500 பேர், அந்த 500 பேருக்கு கீழ் 1000 பேர், அந்த 1000 பேருக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் என்று நாம் மோத வேண்டிய படை பெரியதாக இருக்கும். எனவேதான் நம் கோபத்தை அங்கு காட்ட மறுக்கிறோம். மக்களை முட்டாளாக்கும் திட்டங்களோ அல்லது தவறான நிர்வாகமோ நடக்கும்போது ஒரு குடிமகனாக நமக்கு கோபம் வருவது இயல்பு. ஆனால் அந்த கோபம் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். கத்துவதாலோ அல்லது வன்முறையாலோ மாற்றம் வராது. நம் கோபத்தை ஓட்டுரிமை மூலமாகவும், சட்ட ரீதியான கேள்விகள் மூலமாகவும், சமூக விழிப்புணர்வு மூலமாகவும் காட்ட வேண்டும். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் முதலில் நமக்கு நாட்டின் சட்டதிட்டங்கள் மற்றும் நம் உரிமைகள் குறித்து அறிவு இருக்க வேண்டும். அறிவுபூர்வமான கோபமே அதிகாரத்தை அசைத்து பார்க்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஆட்சி நடத்துவது சரியில்லை என்று நாம் உணரும்போது அதை ஆதாரங்களுடன் பொதுவெளியில் தர்க்க ரீதியாக விவாதிப்பதே ஒரு சிறந்த குடிமகனின் கடமை. தனிப்பட்ட விஷயங்களில் பொறுமையை கையாள்வோம், அது நம்மை மேலோங்கச் செய்யும். சமூக அநீதிகளில் புலியாக மாறுவோம், அது நம்மை மனிதனாக நிலைநாட்டும். நாம் சரியானவர்கள் என்றால், நம் கோபம் சரியானது என்றால் அது சரியான இடத்தை நோக்கிதான் போக வேண்டுமே தவிர தவறான இடத்தை நோக்கி போய்விடக்கூடாது என்பதால்தான் நம் இலக்கு நம் தகுதிக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்பை விட ஒரு சமூகத்திற்கோ அல்லது அறத்திற்கோ பாதிப்பு ஏற்படும் பொழுது அங்கே கோபம் ஒரு கருவியாக மாற வேண்டும். தற்காப்பிற்காக அல்ல, மாற்றத்திற்காக. ஒருவரை துன்புறுத்த அல்லாமல் ஒரு தவறை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உக்கிரமான அணுகுமுறை தேவைப்படலாம். ஆனால் அதுவும் ஒரு விளக்கைப் போல வழிகாட்ட வேண்டுமே தவிர சுட்டெரித்து விடக்கூடாது.